வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. நம்ம இன்னைக்கு வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ யூஜி டிஆர்பி அப்படிங்கக்கூடிய தேர்வுக்கு நீங்கள் எல்லாருமே தயாராகிட்டு இருப்பீங்க. இதில் நீங்கள் எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, கட்டாயமாக தமிழ் மொழியை கட்டாய தேர்வு அப்படிங்கிறத ஒன்று எழுதி அதில் நீங்கள் தேர்வு பெற்றால் மட்டும்தான் உங்களுடைய மேஜர் பேப்பரே எடுக்கப்படும். இந்த கட்டாய தகுதி தேர்வு அப்படிங்கிறது எத்தனை மதிப்பெண்ணுக்கு நடத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண்ணுக்கு 30 வினாக்கள் கேட்கப்படும். அந்த 30 வினாக்களுக்கான மதிப்பெண் 50. இந்த 50 மதிப்பெண்ணுக்கு நம்ம குறைந்தது 20 மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் இந்த கட்டாய தகுதி தேர்வில் நம்ம தேர்ச்சி பெற்றவராக கருதப்படுவோம். அப்படி பாஸ் பண்ணுறவங்களுடைய பேப்பர் மட்டும்தான், அதாவது அதுக்கு அடுத்தது எழுதக்கூடிய தாள் சரிங்களா, மேஜர் பேப்பர், அதை திருத்துறதுக்கே எடுப்பாங்க. அதனால எந்த துறை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, இந்த தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய இந்த கட்டாய தகுதி தேர்வு அப்படிங்கிறத நம்ம எழுதி பாஸ் பண்ணி ஆகணும். இந்த கட்டாய தமிழ் தேர்வில் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு எளிய வழி என்ன, இதில் எந்த மாதிரியான வினாக்கள் கேட்கப்படும் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையாக இருக்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் எல்லாத்தையும் தான் நம்ம இன்னைக்கு வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய வினா எது அப்படின்னு பார்த்தோம்னா, பொருத்தி விடை தேர்க. அதாவது ஒரு பக்கம் ஒரு வினா கேட்கப்பட்டும் அதற்கு சரியான பதில்கள் மாற்றி மாற்றி இந்த பக்கம் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம சரியானதை நம்ம தேர்வு செஞ்சு எழுதணும் சரிங்களா. கிட்டத்தட்ட பொறுத்துக மாதிரி. பொறுத்துக அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வினாவில் இருக்கிறது. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம இந்த வினாவில் கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னென்ன கேட்டிருக்காங்க, தாள், தண்டு, கோல், தூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இந்த பக்கம் என்ன கேட்டிருக்காங்க, மிளகாய் செடி, கேழ்வரகு, புதிர், கீரை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தோணுது, இது எல்லாமே பார்த்தோம்னா தாவரம் சரிங்களா. இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா தாவரம். அந்த தாவரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு பகுதியும் நம்ம ஒவ்வொரு பெயரில் சொல்லுவோம் சரிங்களா. தாவரம் அப்படிங்கிறது ஒரு பொது பெயராக இருந்தாலும் சரி, அதில் மரம், செடி, கொடி, பயிர், கீரை இது எல்லாமே பார்த்தோம்னா தாவர வகையை சார்ந்தது. ஆனால் இதில் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. ஒவ்வொரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்குமே ஒவ்வொரு பெயர் உண்டு. இப்போ இந்த பொறுத்தகையில் நமக்கு அந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த பக்கம் இருக்கிறதுலாம் பாருங்க, கீரை, புதர். புதருங்கிறது என்னது, நல்லா யாருமே எதுவுமே பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஒரு செடிங்கள்லாம் முளைச்சிருக்குது இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறத நம்ம புதர்னு சொல்கிறோம். கேழ்வரகு. கேழ்வரகு அப்படிங்கிறதும் ஒரு பயிர். இப்போ சிறுதானிய வகையில் ஒன்று இந்த கேழ்வரகு. மிளகாய் செடி, நம்ம அன்றாடம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று இந்த மிளகாய் செடிங்கிறது. அப்போ இது செடி வகை, இது கீரை வகை, இது பயிர் வகை. கேழ்வரகுங்கிறது பயிர் வகை. இந்த புதர் அப்படிங்கிறது பார்த்தோம்னா தானாக வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு புல் வகையை சார்ந்தது தான் இந்த புதர். இப்போ 4மே 4 விதமாக இருக்குது. நமக்கு இந்த பக்கம் என்ன கேட்டிருக்காங்க, தாள், தண்டு, கோல், தூருன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றும் எல்லாமே பயிராக இருந்தாலும் என்ன சொன்னேன், ஒவ்வொரு தாவரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு பெயர்னு சொன்னோம். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் தாவரத்தினுடைய எந்த பகுதி அப்படின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே தாவரத்தினுடைய அடிப்பகுதி சரியா. வேர் இருக்கு இல்லையா, வேருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய அடிப்பகுதி. இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், இந்த வகையில் இருக்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் அடிப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒன்று. இப்போ எதுக்கு சரியானது அப்படிங்கிறது தான் நம்ம பொருத்தி பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தாள். முதலாவதாக இருக்கக்கூடியது எது, தாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தாள் அப்படிங்கிறதுக்கு பார்த்தோம்னா எதுக்கு தாள் அப்படிங்கக்கூடிய ஒன்று வருது அப்படின்னு பார்த்தோம்னா, கேழ்வரகு. இதுக்கு தான் தாள் அப்படிங்கிறது பொருந்தி வரும் சரிங்களா. அடுத்தது தண்டு. தண்டு அப்படிங்கிறதே பார்த்தோம்னா இது நம்மளுக்கு ரொம்ப எளிமையானது தான் சரிங்களா. இந்த சொல்லை நம்ம அடிக்கடி நம்ம வீட்லேயே பயன்படுத்தியிருப்போம். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த தாள் அப்படிங்கிறது பார்த்தோன்னா அதிகம் நம்ம வீட்டில் பயன்படுத்துறது கிடையாது. ஆனால் இந்த தண்டு அப்படிங்கக்கூடிய சொல்லை நம்ம வீட்டில் நம்ம இந்த இதில் இருக்கக்கூடிய அந்த 4 கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் ஒன்றை பயன்படுத்தும் போது நம்ம பயன்படுத்தியிருக்கோம். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எதை சொல்லுவோம், பெரும்பாலும் இந்த தண்டுங்கிறது கீரை சரியா. கீரையில் ஒரு வகையை தண்டு கீரை அப்படிங்கிறதே ஒன்று இருக்குது. இன்னொன்று, கீரையை பறிக்கும் போதே தண்டை போடாத, தண்டு பகுதி விட்டுட்டு கீரையை மட்டும் கிள்ளி போடு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல் தான் சரிங்களா. அப்போ தண்டு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான விடையாக இருக்கிறது என்னது, கீரை அப்படிங்கிறது சரிங்களா. அடுத்தது கோல். கோல் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாய் செடி இருக்கு இல்லையா, அந்த மிளகாய் செடியுடைய அடிப்பகுதி தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கோல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் சரிங்களா. அப்போ மீதம் இருக்கிறது என்னது, இந்த தூறு அப்படிங்கிறது புதர். அப்போ தாள் அப்படின்னா என்னது, கேழ்வரகு அப்படிங்கிறது அதுக்கான சரி விடை சரிங்களா. அப்போ ஏவுக்கு என்னது, முதலாவதுக்கு பி 2 வரணும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷனில் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏவுக்கும் கொடுத்துருக்காங்க, பிலையும் பார்த்தோம்னா இந்த 2ங்கிறது வந்துருச்சு. அதனால் இதை வச்சு நம்ம சரியான விடையை கண்டுபிடிக்க முடியாது. அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம், தண்டு அப்படின்னு. தண்டு அப்படிங்கிறதுக்கான என்னது பொருள் பார்த்தோம்,
கீரை அப்படின்னு பார்த்தோம். அப்போ இரண்டாவதாக என்ன வரணும்? 4 அப்படிங்கிறது வரணும். அப்போ இந்த 2 இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆவதாக இருக்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க? இங்கே ஏ ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்தது மீதம் இருக்கிறதையும் நம்ம பொருத்தி பார்த்துடலாம். இப்போ முதல் 2 வந்து சரியாக வந்துருச்சு. கோல் அப்படிங்கிறதுக்கு என்ன சொன்னோம்? மிளகாய் செடி அப்படின்னு சொன்னோம். அப்போ 3ஆவதுக்கு 1 வந்திருக்கணும். 1 வந்துருச்சுங்களா? அடுத்தது தூறு அப்படிங்கிறது என்னது? புதர். 3. அப்போ இந்த பொருத்தி விடை தேர்க அப்படிங்கிறதுக்கான சரியான விடை எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. அதுதான் வந்து பார்த்தோம்னா இந்த பொருத்துகக்கு பொருந்தி வரக்கூடிய சரியான விடையாக இருக்கு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஒரு தாவரத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரியா ஒவ்வொரு பகுதியுமே நமக்கு வினாவில் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பகுதியினுடைய நுனிப்பகுதி. சரிங்களா? இப்போ நுனிப்பகுதி அப்படிங்கிறது ஒவ்வொன்றா சொல்லலாம். அதனுடைய வேர் பகுதி. சரிங்களா? அல்லது அதனுடைய இலைகளை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தோன்னா வாழை இலைன்னு சொல்கிறோம். இதுவே தென்னை மரம் இருக்குது, அதில் வரக்கூடிய இலை என்னன்னு சொல்லுவோம்? கீற்றுன்னு சொல்லுவோம். அப்போ இது ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய போது இலைன்னு சொல்கிறோம். மா இலை, வாழை இலை அப்படின்னு இலைன்னு சொல்கிறோம். அதுவே தென்னை மரத்தில் இருக்கின்ற போதோ அல்லது பனை மரத்தில் இருக்கும் போதோ தென்னங்கீற்று அப்படின்னு நம்ம கீற்று அப்படிங்கக்கூடிய சொல்கிறோம். அப்போது இந்த மாதிரி இருக்கிறத நம்ம சரியாக நம்ம பார்த்துக்கணும். அடிப்பகுதி என்னென்ன வருகிறது, அதனுடைய நுனிப்பகுதி என்னென்ன வருகிறது, அதனுடைய காய், சரிங்களா, அதனுடைய இலை, இது எல்லாத்துக்குமே ஒவ்வொரு தாவரத்திற்குமே ஒவ்வொரு பெயர்கள் இருக்குது. அப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ஒரு எடுத்துக்காட்டுக்கு அடிப்பகுதியை மட்டும் நம்ம இந்த இடத்துல ஒரு வினாவாக நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ உங்களுக்கு தேர்வில் இன்னும் மீதம் இருக்கக்கூடிய இலைப்பகுதியையோ அல்லது நுனிப்பகுதியையோ அல்லது பூ காய், சரிங்களா, அதனுடைய பிஞ்சா இருக்கின்ற போது ஒரு பெயராக இருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் காய்ந்து பழமான பிறகு அதனுடைய பெயர் வேறையாக இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு தாவரத்திலுமே ஒவ்வொரு பெயர்கள் வந்து மாறி வரும். அப்போ அதில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை சார்ந்து நம்ம எந்த வினா கேட்டாலுமே நம்ம சரியான விடையை நம்ம தேர்வில் எழுதலாம். சரிங்களா? அப்போ இதில் நம்ம எடுத்துக்காட்டாக பார்த்துருக்கிறது அடிப்பகுதியை மட்டும் நம்ம தேர்வுக்கு நம்ம பார்த்துருக்கோம். மீதம் இருக்கிறதே நம்ம பார்த்துட்டோம்னா நல்ல மதிப்பெண் நம்ம வாங்கலாம். சரிங்களா? அப்போ தாள் அப்படிங்கிறது கேழ்வரகினுடைய அடிப்பகுதி தான் தாள். தண்டு அப்படிங்கிறது கீரையினுடைய அடிப்பகுதி தான் தண்டு. கோல் அப்படிங்கிறது மிளகாய் செடியினுடைய அடிப்பகுதி தான் கோல். தூறு அப்படிங்கிறது புதருடைய அடிப்பகுதி தான் தூறு என்று அழைக்கப்படுகிறது. இந்த வினா புரியுதுங்களா? அடுத்த வினா என்ன கேட்டிருக்காங்க? கீழ்கண்டவற்றில் குறிப்பு விடைகள் எவை? அதாவது விடைகளை பற்றி கேட்டிருக்காங்க. இப்போ இலக்கணத்தில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வினா விடை அப்படின்னு இருக்குது. சரிங்களா? அதில் நமக்கு இப்போ கேட்டிருக்கிறது என்னென்னா விடைகளை பற்றி கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றில் குறிப்பு விடைகள் எவை? எல்லாத்துலேயுமே பாருங்கள் விடைங்கிற சொல் தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம விடையை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஆப்ஷனில். ஆனால் வினாவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பு விடைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்துருக்காங்க. எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு தேர்வு எழுதுறதா இருந்தாலும் சரி, ஒரு வினாவை ஒரு தடவை படித்த உடனே நம்ம ஆன்சர் வந்து எழுதுறதுக்கு போகக்கூடாது. சரிங்களா? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஒரு வார்த்தையை நம்ம பார்த்த உடனே இது நம்ம படித்தது தான், விடையை பற்றி ஏதோ கேட்டிருக்காங்க, நம்ம டக்குன்னு ஏதாவது ஒன்று எழுதிடுவோம். ஆனால் பெரும்பாலும் இந்த மாதிரியான போட்டித் தேர்வுகளில் இல்லை தகுதி தேர்வுகளெல்லாம் இந்த மாதிரி குறிப்பாக சில வினாக்கள்லாம் வந்து கேட்பாங்க. அப்போ அந்த வினாவை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு நல்லா நம்ம படித்து அதுக்கப்புறம் விடை எழுதுறது தான் சிறப்பு. இப்போ இந்த இடத்துல குறிப்பு விடை அப்படின்னு கொடுக்கும் போதே அப்போ இந்த குறிப்புங்கிற சொல் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விடை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அப்போ அந்த விடை அப்படிங்கக்கூடிய இலக்கணத்தை நம்ம படிக்கும்போது இதுக்கான பொருள் நமக்கு தெரியும். இப்போ கீழே கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஏ, பி, சி, டி இது 4லையுமே வந்து பார்த்தீங்கன்னா விடையை பற்றி தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ வேறு ஏதோ குறிப்பு விடை இல்லாமல் வேறு ஏதோ ஒரு விடை அப்படிங்கிற ஒரு பதிலும் இதில் கலந்து இருக்குது. அதில் நம்ம தேர்வு செஞ்சு குறிப்பு விடை என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம விடையை வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்போ இதுக்கு முன்னாடி இந்த குறிப்பு விடைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி விடைகளை பற்றி நம்ம பார்த்துக்கலாம். விடை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்னா மொத்தம் 8 வகைப்படும். சரிங்களா? என்னென்ன விடைகள்னு பார்த்தோம்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு சொல்லி இந்த விடையை நம்ம 8 வகையாக நம்ம பிரிக்கிறோம். சரிங்களா? இந்த 8 வகையை நம்ம 2ஆக பிரிக்கிறாங்க. என்னன்னா, ஒன்று வெளிப்படை விடைகள், இன்னொன்று குறிப்பு விடைகள். சரியா? நம்மளுக்கு இப்போ வினால என்ன கேட்டிருக்காங்க? இந்த குறிப்பு விடைகள் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது இல்லாமல் இருக்கிறது என்ன விடை? வெளிப்படை விடை. இப்போ 8 விடைகள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? இந்த 8ல் எத்தனை வெளிப்படை விடை, குறிப்பு விடை எத்தனை அப்படிங்கிறத நம்ம பிரிக்கணும்.
இதில் வந்து பார்த்தோம்னா சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, இது மூணையுமே நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா வெளிப்படை விடைகள் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். மீதம் இருக்கக்கூடிய 5 என்னென்ன? ஏவல் விடை, வினா எதிர் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படிங்கிற இந்த 5 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? குறிப்பு விடைகள் அப்படின்னு வந்து சொல்கிறோம். இதில் ஏவல் விடைனா என்ன? இப்போ யாராவது ஒன்றை வந்து இதை நீ செய்கிறியா இல்லையா அப்படின்னு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? நீயே செய் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதை செய்வாயா என நம்மக்கிட்ட கேட்குறாங்க, நீயே செய் அப்படின்னு நம்ம ஏவற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்கிறது ஏவல் விடை. இதே வினா எதிர் வினாதல் விடைனா என்னது? ஒரு வினாவுக்கு விடையாக இன்னொரு வினாவையே கேட்குறது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? இப்போ என்னுடன் ஊருக்கு வருகிறாயா அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட வினா கேட்குறாங்கன்னா, வராமல் இருப்பேனா அப்படிங்கிறது அது ஒரு வினா. அப்போ நம்மக்கிட்ட யாராவது ஒரு வினா கேட்குறாங்கன்னா அது விடையாக இன்னொரு வினாவையே நம்ம கேட்குறது. அதுதான் வினா எதிர் வினாதல் விடை. அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. அதாவது இந்த வினாவுக்கு விடையாக ஏற்கனவே நேர்ந்ததை கூறுவது. எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? நீ விளையாடவில்லையா அப்படின்னு யாராவது நம்மகிட்ட கேட்குறாங்கன்னா, கால் வலிக்கிறது என்று என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்றது. உற்றதுன்னா என்னது? நமக்கு நடந்தது, அதை அப்படியே நம்மளுக்கு எடுத்து சொல்றது. இப்போ நீ விளையாடலையான்னு கேட்டால் கால் வலிக்கிறதுனால என்ன அர்த்தம்? கால் வலிக்கிறதுனால நான் விளையாடல. கால் வலிக்கிறதுங்கிறது ஏற்கனவே நடந்தது. அப்போ நடந்தது உற்றதை எடுத்து சொல்றது தான் இந்த உற்றது உரைத்தல் விடை. உருவது கூறல் விடை அப்படின்னா என்னது? வினாவிற்கு விடையாக இனிமேல் நேர்வதை கூறல். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டு, நீ விளையாடவில்லையா என்ற வினாவுக்கு கால் வலிக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்து கால் வலிக்கிறதுனா இது கால் வலிக்கிறது ஏற்கனவே நடந்துருச்சு, கால் வலிக்குது. ஆனால் விளையாண்டா இதுக்கப்புறம் வலிக்கும் அப்படின்னு இதுக்கப்புறம் வரப்போகிறத நம்ம விடையாக சொல்வது தான் உருவது கூறல் விடை. இனமொழி விடை, அதாவது வினாவிற்கு விடையாக இனமான மற்றொன்றை விடையாக கூறுதல். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தோம்னா, உனக்கு கதை எழுத தெரியுமா அப்படின்னு யாராவது நம்மக்கிட்ட வினா கேட்குறாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்? கட்டுரை எழுத தெரியும் என்று கூறுவது. அதாவது கதை எழுத தெரியுமான்னு கேட்குறீங்கிட்ட கட்டுரை எழுத தெரியும் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு இனமான, ஏன்னா எழுதுறதுங்கிறது ரெண்டும் ஒன்று தான், அதுதான் இனமொழி விடை அப்படின்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போ விடை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும்? 8. அதில் 3 வெளிப்படை. சரிங்களா? அடுத்தது மீதம் இருக்கக்கூடிய 5 என்னது? குறிப்பு. இப்போ நம்ம ஆப்ஷனில் பார்க்கலாம். இப்போ குறிப்பு விடை நம்ம என்னென்ன சொன்னோம்? ஏவல் விடை. சரிங்களா? இப்போ ஏவல் விடை ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் சிலையும் இருக்குது. அடுத்தது பாருங்கள், வினா எதிர் வினாதல் விடை. வினா எதிர் வினாதல்ங்கிறது ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, அடுத்தது ஆப்ஷன் சிலையும் இருக்குது. ஆனால் இதையும் நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் ஏலையும் அந்த 2 இதுவுமே சரிதான். ஏவல் விடைங்கிறதும் வினா எதிர் வினாதல் விடை அப்படிங்கிறதுமே குறிப்பு விடைகள் தான். இது சரியான விடை தான். ஆனால் மொத்தங்க குறிப்பு வினைகள் எத்தனை சொன்னோம்? விடைகள் எத்தனை சொன்னோம்? 5 சொல்லியிருக்கோம். அப்போ இன்னும் 3 இருக்கு இல்லையா? அந்த மீதி இருக்கக்கூடிய 3ஐயும் எடுத்து சொல்லக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பார்த்தோம்னா, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, இனமொழி விடை அப்படின்னு இருக்கிற எல்லாத்தையும் சொல்றதுனால இந்த 2வதுக்கான பதில், சரியான பதில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சரிங்களா? இப்போ சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆப்ஷன் ஏவும் வந்து பார்த்தோம்னா நமக்கு சரியான விடை தான். சரிங்களா? ஆனால் இதில் இருக்கிற முழுவதுமே நமக்கு கொடுத்துட்டாங்க, 5மே நமக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஒருவேளை தேர்வுகளில் இது மாதிரியான வினாக்கள் இருந்திருந்தால் இதுவும் சரியான விடை, இதுவும் சரியான விடை தான். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அனைத்து பதிலுமே இடம்பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஆப்ஷன் சி அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கலாம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ தேர்வு எழுதும் போது ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை அப்படின்னு பார்த்த உடனே இது 2மே சரிதான், இது 2மே குறிப்பு விடைகள் தான் சொல்லி நம்ம அடுத்த ஆப்ஷனை படிக்காமலே சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? குறிச்சிடுவோம். சரிங்களா? ஆனால் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிறதே இதுதான். ஏன்னா மீதம் இருக்கக்கூடிய ஆப்ஷன் சியில் மீதம் இருக்கக்கூடிய 3ஐயும் சேர்த்து சொல்லியிருக்கிறதுனால ஃபஸ்ட்டாக நமக்கு எதை வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் சரியான பதில் அப்படிங்கிறத எடுத்துக்குவாங்க. சரிங்களா? அப்போது தகுதி தேர்வுகளில் சில நேரங்களில் இது போன்று கூட நமக்கு வினாக்கள் வரும். அதனால் எல்லா ஆப்ஷனையுமே நம்ம படித்து பார்த்து ஆன்சர் எழுதணும். சரிங்களா? அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை இந்த வினாவை நம்ம எடுத்துக்கலாம். 3வது வினா, பொருத்தமான இணையை தேர்க. சரிங்களா? இது எல்லாமே என்னது? இலக்கண குறிப்பு. இப்போ இந்த இலக்கண குறிப்பில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? பொருத்தமான இணையை. சரியா? அப்போ சரியான விடையை தேர்வுங்க. சரியான விடை அப்படின்னாலும் சரியான இணை அப்படின்னாலும் 2 ஒன்று தான். சரிங்களா? அப்போது இதில் வந்து 3 ஆன்சர் ஏதோ தப்பாக இருக்குது, 1 தான் சரியாக இருக்குது இலக்கண குறிப்பில். அப்போ இதுக்கு நம்ம இலக்கண குறிப்பு முழுசும் நமக்கு தெரியணும். இப்போ ஆப்ஷன் ஏல என்ன கொடுத்துருக்காங்க?
வினை தொகை. சரிங்களா? அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காங்க? அலைக்கடல். வினை தொகைன்னா என்ன? 3 காலத்தையும் நமக்கு காட்டணும். அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் சொல்லக்கூடியது தான் வினைத்தொகை. இப்போ அலைக்கடல் அப்படிங்கிறது 3 காலமும் இதில் வருதா அப்படின்னு பார்த்தோம்னா வருது. ஏன்னா அலைந்த கடல், அலைகின்ற கடல், அலையும் கடல். அப்போ இதில் இந்த அலைக்கடல் அப்படிங்கிறதுல 3 காலத்தையுமே இதில் நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ இது சரியான வினை. அப்போ சரியான விடை அப்படிங்கிறது நம்ம இதையே கூட நம்ம என்ன பண்ணலாம்? குறிச்சிக்கலாம். ஆனால் மீதம் இருக்கிறதும் எப்படிங்கிறது நம்ம ஒரு தடவை பார்த்துக்கிறது நல்லது. அடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? பண்பு தொகை. சரிங்களா? அதுக்கு நேராக கொடுத்துருக்கிற சொல் என்னது? தாய் சேய். இப்போ பண்பு தொகை அப்படின்னா என்னது? பண்பை குறிக்கக்கூடிய சொல் மறைஞ்சு வரணும். அதுதான் பண்பு தொகைன்னு சொல்லணும். பண்பு அப்படிங்கிறது நிறம், வடிவம், சுவை இதெல்லாம் இருக்கணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த தாய் சேய் அப்படிங்கிறது பண்பு தொகையான்னு பார்த்தோம்னா தவறு. ஏன்னா இது எப்படி சொல்லியிருக்கணும்? தாயும் சேயும் அப்படின்னு சொல்லும் போது இது உண்மை தொகை. அப்படிங்கக்கூடியது மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது தவறு. அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? உண்மை தொகைன்னு இந்த பக்கம் கொடுத்துட்டு அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டை இன்மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்மொழி அப்படிங்கிறதுல அந்த அப்படிங்கிறது மறைஞ்சு வரலை. ஏன்னா இன்மொழினா இனிமையான மொழி. சரிங்களா? அதாவது இனிமைங்கிற அந்த சுவை அப்படிங்கிறது அதில் மறைஞ்சு வந்திருக்கு. அப்போ இது உண்மை தொகை கிடையாது. இதுவும் தவறு. அன்மொழி தொகை அப்படின்னு சொன்னோம்னா ஒரு தொகை இல்லாமல் மேலும் இன்னும் 2 ஒரு தொகை சொற்கள் சேர்ந்து வரக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம்? அன்மொழி தொகைன்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே சட்டை அணிந்தவர் பேசினார் அப்படிங்கிறது அன்மொழி தொகையான்னு பார்த்தோம்னா அதுவும் தவறு. அப்போது இங்கே பொருத்தமான இணையை தேர்க அப்படின்னு சொல்லும்போது சரியான விடையாக இருக்கிறது என்னது? ஆப்ஷன் ஏ வினைத்தொகை. அதுதான் நம்மளுக்கு சரியான விடை. அடுத்தது 4வது வினா. சரிங்களா? இப்போ 4வது வினாவை என்ன சொல்லியிருக்காங்க? பொருத்தி விடை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பக்கம் எல்லாம் எழுத்துக்கள், உயிரெழுத்து, மெய்யெழுத்து, ஒப்பெழுத்து, ஒரு மொழி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் அதற்கு இணையாக இருக்கக்கூடிய ஆங்கில சொல் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தோன்னா தமிழில் கொடுத்து தமிழுக்கு நிகராக இருக்கக்கூடிய இன்னொன்று வந்து பொருத்தி பார்க்க சொன்னாங்க. இப்போ நமக்கு வந்து ஆங்கிலத்தில் இருக்கிறத கொடுத்து அதுக்கான சரியான தமிழ் சொல் எது அப்படிங்கிறத நம்மளை தேர்வு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ முதலாவதாக கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தோன்னா மோனோலிங்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோனோலிங்குவல்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான சரியான ஒரு விடை எதுனா ஒரு மொழி அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு மொழி அப்படிங்கிறது ஆப்ஷனில் வந்து எனக்கு எங்கேவா இருக்குது? 4வதாக இருக்குது. இப்போ 4வதாக இருக்கிறது சிலையும் இருக்குது, டிலையும் இருக்குது. சரிங்களா? அப்போ இது 2ல் எது வேணாலும் நமக்கு விடையாக வரலாம். அடுத்த சொல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஹோமோகிராஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹோமோகிராஃப் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா ஒப்பெழுத்து அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஒப்பெழுத்து அப்படிங்கிறது எங்கே இருக்குது? 3வதாக இருக்குது. சரிங்களா? அப்போ ஆப்ஷனில் 3வதாக இருக்கிறது எங்கே இருக்குது? இங்கே சியில் நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து அப்படின்னு அர்த்தம். நம்ம தமிழில் மெய்யெழுத்து உயிரெழுத்துன்னு சொல்ல முடியும். அந்த கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து. அது எங்கே இருக்குது? 2வதாக இருக்குது. அதாவது இங்கே 2வதாக இருக்குது. அடுத்தது வவல். வவல்னா உயிரெழுத்து. அதாவது 4வதாக இருக்குது. அது 1. அப்போ இந்த பொருத்தி விடை தேர்க அப்படிங்கிறதுக்கு சரியான விடை எதுன்னு பார்த்தோம்னா சி அப்படிங்கிறது தான் இதற்கான ஒரு சரியான விடை. அடுத்த வினா 5வது வினா. சின்ன பிள்ளை அவர்கள் பெறாத விருது. சரிங்களா? சின்ன பிள்ளை அவர்கள் அப்படின்னா யாரு அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம இருக்கக்கூடிய ஒரு மகளிருக்கு வந்து பார்த்தோம்னா மிக அதிகமான உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் குழு அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது இப்போ எல்லா இடங்கள்லையுமே குறிப்பாக கிராமங்கள் அதிகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? இது எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா பெண்களுக்கு ஒரு உதவக்கூடிய வகையில். ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை ஈடுபட்டதுக்கப்புறம் ஒரு குடும்ப சூழ்நிலை காரணமாக ஒரு கணவனுக்கு குடும்பம் சரியில்லாமல் போன நேரத்திலையோ இல்லை வருவாய் ஈட்ட முடியாத நேரத்திலையோ பெண்கள் சுயமாக பொருள் ஈட்டி வாழ்வதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த மகளிர் சுய உதவி குழு அப்படிங்கிறது. அதில் அந்த களஞ்சியம் அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிங்களா? அதில் வந்து இந்த லோன் வாங்கி அவங்க சுயமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. இதை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சின்ன பிள்ளை அப்படிங்கக்கூடிய இவங்க தான். சரிங்களா? இவங்களுடைய கணவருக்கு வந்து பார்த்தோம்னா உடல்நிலை சரியில்லாமல் போய் வருமானம் ஈட்ட முடியாத ஒரு சூழல் ஏற்படுது. அப்போ அந்த நேரத்தில் குடும்பத்தை வந்து
நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக கூலி விவசாய தொழிலுக்கு சென்று அவங்க பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அவங்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று தான் இந்த மகளிர் சுய உதவிக்குழு அப்படிங்கக்கூடிய ஒன்று. இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுங்கிறத நீங்களே பார்த்துருப்பீங்க. சரியா? பெண்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்றாக இந்த மகளிர் சுய உதவிக்குழு அப்படிங்கிறது ஒன்றும், அந்த களஞ்சியத்தின் மூலமாக பெண்கள் எல்லாம் அந்த லோன் இதெல்லாம் வாங்கி சுயமாக கைத்தொழிலிருந்து எல்லாமே தொழில் தொடங்கி நல்லபடியாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இவங்களுடைய சிறப்பை பாராட்டி பல விருதுகளெல்லாம் இவங்க வாங்கியிருக்காங்க. சரிங்களா? ஆனால் நமக்கு கேட்டிருக்கிற கேள்வி என்னது? சின்ன பிள்ளை அவர்கள் பெறாத விருது, அவங்க வாங்காமல் இருக்கக்கூடிய விருது எதுன்னு தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சரியா? அப்படி பார்க்கும்போது விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, தாமரை செவ்வணி அப்படிங்கக்கூடிய விருது தான் இவங்க வாங்கினது கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ருதி சக்தி புரஸ்கார் அப்படிங்கக்கூடிய இந்த விருது இது வந்து பார்த்தோம்னா 1999ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் கையால் இவங்க அந்த விருது வாங்கினாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தோம்னா ஔவை விருது அப்படிங்கக்கூடிய விருதை 2018, சரிங்களா, 2018 வாங்கினாங்க. இந்த விருது 1999 வாங்கினாங்க. இதில் இந்த தாமரை திருவிருது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தாமரை திருவிருது அப்படிங்கிறத வந்து பத்மஸ்ரீ விருதுங்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா? பத்மஸ்ரீ விருது அப்படிங்கிறதுக்கான வேறொரு சொல் தான் இந்த தாமரை திருவிருது அப்படின்னு சொல்கிறோம். ஒருவேளை நம்மளுக்கு வினாக்களில் பத்மஸ்ரீ விருதுக்கான வேறு பெயர் என்னங்கிறது கூட இந்த மாதிரி கொடுத்து நமக்கு கேட்கலாம். இதில் தாமரை திருவிருது அப்படிங்கக்கூடிய விருதை தான் நம்ம பத்மஸ்ரீ விருது அப்படின்னு வந்து சொல்கிறோம். இந்த விருதை வந்து பார்த்தோம்னா 2019ஆம் ஆண்டு அவங்க வாங்கியிருக்காங்க. அப்போ அவங்க வாங்காத விருது எதுன்னு பார்த்தோன்னா தாமரை செவ்வணி விருது அப்படிங்கிறது தான். இந்த தாமரை செவ்வணி அப்படின்னா என்னன்னா பத்ம விபூஷன் விருது. இந்த விருது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கான ஒரு வேறு தமிழ் சொல்ல வந்தது தான் இந்த தாமரை செவ்வணி விருது அப்படிங்கக்கூடிய ஒரு விருது. அப்போ சின்ன பிள்ளை அவர்கள் பெறாத விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய தாமரை செவ்வணி விருது அப்படிங்கக்கூடிய இந்த விருது தான் இவங்க வாங்கல. அடுத்த வினா, ஆலங்கானத்து அஞ்சுவர இருத்து அரசு பட அமரர் உலக்கி இவ்வரி இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4மே வந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கிய நூல்கள். ஆப்ஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க? அகநானூறு அப்படிங்கக்கூடிய நூல், பியில் புறநானூறு, சி முதுமொழி காஞ்சி, டி மதுரை காஞ்சி. இதுக்கான விடை எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான விடை. இந்த பாடல் வந்து இந்த ஆலங்கானத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நம்மளுடைய சங்க காலத்தில் அரசர்களுடைய வீரத்தை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய நூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம புறநானூறாக சொல்லுவோம். அடுத்தது பதிற்று பத்துவம் நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து மதுரை காஞ்சி. முக்கியமான போர் நிகழ்ந்த இடம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தலையாளம் காணம் அப்படிங்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நடந்த ஒரு போர் அப்படிங்கிறது வரலாற்றில் மிக மிக முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு போர். அந்த போரை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய வரி தான் இந்த வரி. சரியா? அந்த போரை செஞ்சவன் யாருன்னு பார்த்தோன்னா பாண்டியன் நெடுஞ்செழியன். அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் தான் அந்த தலையாளம் காணத்து அப்படிங்கக்கூடிய இடத்துக்கு அங்கே போர் செய்ய போகிறான். அங்கே எத்தனை பேரை வந்து அவன் வெற்றி கொள்றான்னு பார்த்தோன்னா 7 அரசர்களை அவன் வெற்றி அடைகிறான். சரிங்களா? அந்த 7 அரசர்களில் 2 பேர் வந்து பார்த்தோம்னா நெடுநில மன்னர்கள். சரிங்களா? 5 பேர் குறுநில மன்னர்கள். யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சேரன், செம்பியன், திதியன், எழுனி, எருமையூரன், இருங்கோவேன்மான், பொருணன் என்று சொல்லக்கூடிய இந்த 7 அரசர்களை பாண்டியன் நெடுஞ்செழியன் அங்கே போருக்கு போய் மிகச்சிறந்த முறையில் போர் செஞ்சு வெற்றி அடைஞ்சான். அதுதான் இந்த இடத்துல ஆலங்கானம் அப்படிங்கிறது தலையாளங்கானம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆலங்கானம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இடத்துல பகைவர்கள் எல்லாம் 5 வர பயந்து அவங்கள ஓடும்படியாக சிறப்பான முறையில் அமர் உலக்கி, அமர்னா என்னது? போர். சிறப்பான முறையில் போர் செஞ்சவன் யாரு? நெடுஞ்செழியன். அவனை பற்றி அவனுடைய வீரத்தை பற்றி பாடினவர் யார்? அப்போ இந்த பாடல் அப்படிங்கிறது பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடின பாடல்னு தெரியுது. இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாங்குடி மருதனார் அப்படிங்கக்கூடியவர் தான் இந்த பாடல் எழுதியிருக்காரு. அப்போ இந்த பாடல் யாரை பற்றி சொல்லுது? பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி மாங்குடி மருதனார் பாடியிருக்கார். சரிங்களா? இந்த நூல் எந்த நூலில் இந்த பாடல் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை காஞ்சி அப்படிங்கக்கூடிய நூலில் தான் இந்த பாடல் வரி இடம்பெற்றிருக்கு. அடுத்த வினா, இதுவும் பொருத்தி விடை தேர்க, அதாவது பொருத்தமானதை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க.
சரிங்களா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நம்ம வந்து நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருப்போம். இது எல்லாமே என்னதுன்னா மூவசைச்சீர். அதாவது 3 அசைகளால் ஆனதை நம்ம மூவசைச்சீர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கான வாய்ப்பாடு என்னன்னா தேமாங்காய், புளிமாங்காய், கருவிலங்காய், கூவிலங்காய் அப்படிங்கிறது அதுக்கான காய்ச்சீருக்கான வாய்ப்பாடு. ஆனால் இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எந்த சீருக்கு எந்த வாய்ப்பாடு சரியானது அப்படிங்கிறத பொருத்தி நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்தோம்னா இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா பார்க்கலாம். இப்போ நேர் நேர் தேமா, சரிங்களா? நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். இது ஈரசைச்சீருக்கான வாய்ப்பாடு. இப்போ இதோட காய்ச்சீர் சேரணும். காய்ச்சீர் சேரணும்னா நேர் நேர் வந்தாலே அது காய்ச்சீர். மூன்றாவதாக இருக்குது பார்த்தீங்களா? இது மட்டும் பார்த்தோம்னா ஈரசைச்சீர். இதோட நேர் வந்து சேர்ந்ததுன்னா அது காய்ச்சீர். இதுக்கு பதிலாக நிறை வந்து சேர்ந்ததுன்னா அது கனிச்சீர். சரிங்களா? இப்போ நம்ம வாய்ப்பாட்டை நம்ம பொருத்தி பார்க்கலாம். இப்போ நிறை நேர் நேர். நிறை நேர்னா என்னது? அது நிறை நேர்னாலே புளி, நேர் வந்திருக்கிறதுனால அது புளிமாங்காய். அப்போ ஆப்ஷன் இங்கே ரெண்டாவதாக இருக்கிறது தான் புளிமாங்காய். சரிங்களா? இப்போ 2. இப்போ ஏவுக்கும் 2 இருக்குது, பியுக்கும் 2 இருக்குது. சரிங்களா? அப்போ அடுத்தது நம்ம பார்ப்போம். நேர் நேர் தேமா. அப்போ நேர் சேர்ந்ததுன்னா நேர் 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 தேமாங்காய். ஆப்ஷன் ஏ முதலாவதாக இருக்கிறது சரியான விடை. இப்போ ஆப்ஷன் பியில் தான் என்ன இருக்குது, இந்த ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு 1 வந்திருக்கு. சரிங்களா? அப்போ இதுலேயே நம்மளுக்கு ஆன்சர் வந்து பி தான் சரியான விடைங்கிறது தெரிஞ்சிருச்சு. இருந்தாலும் மீதம் இருக்கிறது நம்ம பொருத்தி பார்த்துக்கலாம். நிறை நிறை நேர். நிறை நிறை நேருங்கன்னா கருவிலங்காய். சரிங்களா? அப்போ அடுத்ததுக்கு வந்து பார்த்தோம்னா 4வதாக இருக்குது. சரியா இருக்குங்களா? அடுத்தது நேர் நிறை. நேர் நிறைனா கூவிலம், நேர் வந்திருக்கிறதுனால கூவிலங்காய். அப்போது இதுக்கு 3. அப்போது இதுக்கான சரியான விடை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்த வினா, கரகாட்டம் பற்றிய செய்திகளில் தவறான கூற்று எது? கரகாட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. சரியா? பெரும்பாலும் கோவில்களில் ஒரு திருவிழா அப்படிங்கிறது நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய பல ஆட்டங்களில் ஒன்று கரகாட்டம் அப்படிங்கிறது. சரிங்களா? நம்மளுடைய நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. இதில் அதுக்குன்னு சில வரையறைகள் குறிப்புகள்லாம் இருக்குது. அதில் தவறானது எதுன்னு தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷனில் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல என்ன கேட்டிருக்காங்க, கரகம் என்னும் பித்தளை சொம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து தாளத்திற்கு ஏற்ப ஆடுவது கரகாட்டம். கரகாட்டம்னு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து பார்த்தீங்கன்னா சொம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. சரிங்களா? பித்தளையால் செஞ்சுருக்கிறதோ அல்லது குடத்தையோ வச்சு அதை டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு தலையில் ஆடுறது தான் கரகாட்டம். அது சரி. அடுத்தது வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்க, இந்த நடனம் கரகம் கும்பாட்டம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? அதுவும் கும்மாட்டம் என்று சொல்லக்கூடியதும் சரியான விடை. அடுத்தது, இதற்கு நையாண்டி மேள இசையும் நாதஸ்வரம், தவில், பம்பை போன்ற இசைக்கருவிகளும் இசைக்கப்படுகின்றன. ஏன்னா எந்த ஒரு நடனம் ஆடுவதாக இருந்தாலும் சரி, அதுக்கு நடனத்திற்கு ஏற்ற வகையில் இசைக்கருவிகள் இசைச்சாதான் ஆட முடியும். அப்போ இந்த கரகாட்டம் அப்படிங்கும்போது சுற்றியும் இருக்கக்கூடிய இசைக்கலைஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த நையாண்டி மேளம் அடிக்கிறீங்க. சரியா? நையாண்டி மேளம், நாதஸ்வரம் வாசிக்கிறீங்க, தவுள் வாசிக்கிறீங்க, பம்பை இதெல்லாம் அடிக்கும்போது தான் நடுவில் நின்று இந்த கரகம் அப்படிங்கக்கூடிய அந்த கரகாட்டத்தை ஆடுவாங்க. அப்போ இதுவும் நமக்கு சரியான விடை. ஆப்ஷன் டி, கரகாட்டம் நிகழ்த்துதலில் 10 பேர் தான் ஈடுபட வேண்டும். சரிங்களா? இது தவறான விடை. இப்போ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது, தவறான கூற்று தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது தவறான கூற்று. ஏன் அப்படின்னா கரகாட்டம் அப்படிங்கிறது 10 பேர் தான் அப்படின்னு ஒரு எண்ணிக்கையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அது தவறு. சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு சரியான பதில். அடுத்த வினா, ஆடுக இலக்கண குறிப்பு தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆப்ஷன் என்னென்னு கொடுத்துருக்காங்க, வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று, பெயரெச்சம், எண்ணுமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போ வினைமுற்றுனா என்னது, ஒரு வினையை செய்யக்கூடிய அந்த செயல் முற்று பெற்றதாக இருக்கணும். அதாவது இப்போ ஆடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பதிலாக ஆடினான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வினை முற்று பெற்றுருச்சு. அந்த வினை முற்று பெற்றால் அது வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதுக்கு ஒரு சிலது சொல்லுவாங்க, கா, இயர் அப்படின்னு முடியுது. இந்த இதில் வந்து முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோன்னா அது
வியங்கோல் வினைமுற்றுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ ஆடுக அப்படிங்கிறதுல நமக்கு என்ன இருக்குது, இந்த காங்கிறது இருக்குது. சரிங்களா? அப்போ இதுக்கான விடை என்னது, வியங்கோல் வினைமுற்று. பெயரெச்சம் அப்படிங்கிறது, பெயரெச்சம் வினையச்சம்லாம் அந்த பெயர் வந்து எஞ்சி நிற்கக்கூடியது, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்போ நமக்கு இந்த இடத்துல பொறுத்துக்கல இலக்கண குறிப்பில் இந்த ஆடுக அப்படிங்கிறது வினைமுற்று அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக நமக்கு தெரியுது. சரிங்களா? அடுத்த வினா, தமிழா துள்ளி எழு என்னும் துண்டறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எது? சரிங்களா? துண்டறிக்கை அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்தில் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த துண்டு பிரச்சாரம்னு சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல துண்டறிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். அது வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்ன? 30/9/1931. ஆப்ஷன் பி 30/9/1932. ஆப்ஷன் சி 30/10/1933. ஆப்ஷன் டி 30/10/1934. இதுக்கு சரியான விடை எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 30/9/1932 அப்படிங்கிறது இதுக்கான சரியான விடை. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா இந்த தகுதி தேர்வுக்கு என்ன மாதிரியான வினாக்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு வகுப்பில் பார்த்துருக்கோம். இதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் எது மாதிரியான வினாக்கள்லாம் இனி வரும் வகுப்புகளில் நம்ம பார்க்கலாம். இத்துடன் இந்த வகுப்பு முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.